வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது பீஸ்ட் அப்படின்ற இங்கிலீஷ் மூவி. தமிழ் டப்பிங்கோட ஜியோ ஹாட் ஸ்டார் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு எம்எம்ஏ ஃபைட்டரோட கம்பேக் அப்படின்ற தீமில் அமைக்கப்பட்ட கதை. கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு தரமான எம்எம்ஏ ஃபைட்டர் அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் அவர் அடிச்சிக்க ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஃபைட்டர். ஆனால் ப்ரெசென்ட்டில் ஃபிஷர்மேனாக தன்னோட ஃபேமிலியோட ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். திருப்பி அவர் அந்த எம்எம்ஏ ஃபைட்டிங்கை தொடர்றதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகுது. அதுவும் அவரோட தம்பினால. எதனால் அந்த சூழ்நிலை உருவாகுது, எதனால் இவர் ஃபர்ஸ்ட் ஃபைட்டிங்கை விட்டுட்டு வந்தார், அந்த ஃபைட்டிங்கில் இவர் யாரை சந்திக்க போகிறாரு, டுவர்ட்ஸ் தி எண்ட் ஜெயிச்சாரா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். சார்பெட்டா பரம்பரையோட செகண்ட் ஹாஃபோட ஃப்ளோ இருக்குல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ஃப்ளோவில் தான் இந்த படத்தோட கதையுமே போகும். ஒரு பாஸ்ட் ஃபைட்டர் திருப்பி கம்பேக் கொடுக்கணும்னு நினைக்கிறான். ரங்கவாத்தியார் மாதிரி நம்ம ரசல் க்ரோ. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை ட்ரெயின் பண்ணவர், பட் இப்போ ஹீரோ மேலே நம்பிக்கை இல்லை. அதே மாதிரி வில்லன் இருக்கான்ல, அவன் இதுக்கு முன்னாடி ஹீரோனால பயங்கரமாக தோக்கடிக்கப்பட்டவன். ஸோ திருப்பி ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னும் நினைக்கிறான். இது மாதிரி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் சிங்க் ஆகி போச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த ட்ரைனிங் சீக்வன்சஸை படமாக்கின விதம் அப்படின்றது உண்மையிலே நீட்டாக இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த மெகா ஃபைட் உண்மையிலே சூப்பரான ஒரு ஃபைட்டாக அமைச்சிருந்தாங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ் அந்த ஃபைட்டில் இருந்துச்சு. இந்த ஒரு மேஜர் கிளாஷ் தான் நடக்க போகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இதுக்கான அந்த பாத், எதனால் அந்த ஃபைட் நடக்க போகுது, எதனால் இவர் கம்பேக் கொடுக்க போகிறாருங்கிறதுக்கான அந்த ரீசனிங் இருக்குல்ல, அதை கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக அமைச்சிருந்துருக்கலாம். அண்ட் அதுக்கான அந்த சீக்வன்சஸையும் ஒரு மாதிரி கோர்வையாக சொல்லியிருந்துருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. கண்ணா பின்னான்னு அந்த மிடில் போர்ஷன்ஸை சொன்னாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரு ப்ரெடிக்டபிள் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, பட் டைம் பாஸுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 2.7 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டான சில லிப்லாக் சீன்ஸ் வரும், மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.